என்னதான் நான் செஞ்சு பார்த்தாலும் அது மாதிரி வரலை. என்ன மியா அப்படின்னு சொல்லி இது பார்க்குறீங்களா? நீங்கள் இந்தியன் 2 ட்ரெய்லர் பார்த்துருப்பீங்கள்ல, அதில் உலகநாயகன் கமல்ஹாசன் எடுத்தோடனேயே இன்னும் அப்படின்னு ஒரு இது பண்ணுவார் தெரியுமா? அது பல பேருக்கு அது என்னன்னு தெரியல. சில பேர் ஆஹா ஆறு வாய் விட்டு சிரிப்பாங்க. அந்த வில்லன் தனத்தை வந்து செருமியெல்லாம் காட்டுவாங்க. அந்த மாதிரியெல்லாம் இல்லை. இதுவரை அந்த மாதிரி அவர் எங்கேயுமே அவர் செஞ்சதில்லை. இந்த இந்தியன் தாத்தா கேரக்டரில் அவர் வந்தவுடனே செஞ்சிருக்க ஒரு புதிய ஒரு அவதாரம். அப்படி புதிய அவதாரம் தான் அது. ஆனால் அந்த புதிதாக அதை செஞ்சுருக்காரு. கணக்காமல் இருமாமல் ஆஹான்னு அந்த மமதை சிரிப்பு இல்லாமல் ரொம்ப இகழ்ச்சியாக ஏளனமாக மியாவ் அப்படிங்கிறது அரசியல்வாதிகளை கிண்டல் பண்ணுற மாதிரி இருக்குது அப்படின்னு எல்லாருமே கருதுகிறாங்க. அந்த சீனுக்கு ரொம்ப வரவேற்பு. அந்த மாதிரி ஒரு செய்கைக்கு ரசிகர் மட்டத்தில் நிறைய வரவேற்பு, நல்ல வரவேற்பு. யார் அந்த மாதிரி கிண்டல் பண்ணுறாரு அப்படிங்கிறது படம் பார்த்தா தான் தெரியும். இப்போ நான் சொல்ல வந்தது, அகில இந்திய ரீதியில் இந்தியான்னு ஒரு பெரிய கூட்டணியை வச்சு அந்த கூட்டணியில் நம்ம திராவிட முன்னேற்றக் கழகமும் ஒரு அங்கம் வகித்தாங்க. அங்கம் வகித்ததோடு இல்லாமல் 40க்கு 40 ஜெயித்தே தீர்வோம்னாங்க. 40லேயும் ஜெயித்தாங்க. அப்போ வந்து நம்ம பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவரான அண்ணாமலை வந்து ஒரு சவால் கூட விட்டார். எழுதி வச்சுக்கோங்க, திரும்பி இந்த கோயம்புத்தூர் தொகுதியில் நான் ஜெயிச்சு வருவேன், அதே மாதிரி ஒரு 4-5 ஜனதா எம்பிக்கள் வருவாங்க அப்படின்னு எழுதி வச்சுக்கலாம் சொன்னார். ஆனால் எதுவுமே நடக்கலை. சுத்தமாக ரவுட்டு, எதிர்கட்சிகளே ரவுட்டு. இன்றைக்கி அந்த எதிர்கட்சின்னு தனியாக அந்தஸ்து தேட வேண்டிய இதில் இல்லை, எல்லா கட்சிகளுமே இருக்காங்க. இப்போ சட்டசபையில் வந்து பெரும்பான்மையான எதிர்கட்சி வந்து பெரும்பான்மையான விருப்பினர்கள் இருக்கிறதுனால அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் வந்து எதிர்கட்சியாக இருக்குது. அது நாளடைவில் அதை தக்க வச்சுமா அப்படிங்கிறது அரசியல்வாதிகளுக்காகத்தான் தெரியும். இப்போ நம்ம அதை பற்றி பேசலை. இந்த இந்தியா கூட்டணி இருக்குல்ல, அந்த மகத்தான கூட்டணியினுடைய மெம்பர்கள் பூரா இப்போ டெல்லியில் இருக்காங்க. அந்த டெல்லியில் தான் இந்தியனுடைய ட்ரெய்லர் லான்ச்சு நடக்க போகுது. நம்ம முன்னமே சொல்லியிருக்கேன், முந்தைய பதிவில் நான் சொல்லியிருக்கேன், இந்த மாதிரி டெல்லியிலையும் இந்தியன் 2 ப்ரமோஷன் வேலைகள் இருக்குது அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். ஜவஹர்லால் நேரு ஸ்டேடியம் அங்கே புக் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதையும் சொல்லியிருந்தேன். அதை மறந்துருக்க மாட்டீங்க. தயவுசெய்து இப்போ இந்த நேரத்தில் சொல்கிறேன், இந்த மாதிரி உண்மையான செய்திகளை உங்களுக்கு நான் சொல்கிறேன். கொஞ்சம் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணக்கூடாதா? சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மற்றவர்களுக்கு சொல்லுங்கள். சரி, விஷயத்துக்கு வருவோம். இந்த ஜூலை மாதம் 5 அல்லது 6 இந்த 2 தேதிகளை ஒரு நாள் நேரு இண்டோர் ஸ்டேடியம் அங்கே டெல்லியில் இந்தியன் 2னுடைய முன்னோட்டம் ட்ரெய்லர் லான்ச்சு நடக்குது. சங்கர் மற்ற எல்லாருமே அதில் கலந்துக்கிறாங்க. நமக்கு இப்போ ஒரு முயற்சி அங்கே நடந்துக்கிட்டு இருக்கிறதாக எனக்கு ஒரு தகவல் வந்தது. இந்தியாவுடைய இப்போ இந்த எம்பிக்கள்லாம் இருக்காங்கல்ல, அதில் முக்கியமான தலைவர்களெல்லாம் அந்த இதுக்கு முன்னோட்ட விழாவுக்கு கூட்டி வந்து அவர்களுக்கும் இதை காட்டணும் அப்படின்னு சிலர் விரும்புகிறாங்களாம். அது நடந்தால் இது ஒரு மிகவும் அதிரடியான முன்னோட்டமாக இருக்கும் என்பதை மாத்திரம் இப்போ சொல்லிக்கிறேன். சரி, அடுத்த செய்திக்கு வருவோம். சூர்யா, ஜான்வி இவங்க 2 பேரும் நடிக்கிறதாக இருந்த படம் கர்ணா. அதாவது மகாபாரத கர்ணன். நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் கர்ணனாக நடித்து ஒரு முத்திரை பதித்த படம் அது. கர்ணன் இப்படிப்பட்டவன் என்பதை உலகத்துக்கு சொன்ன படம். அதுக்கு முன்னே எவ்வளவோ கர்ணனாக பல பேர் நடிச்சிருக்கலாம். ஆனால் சிவாஜி கணேசன் மாதிரி யாருமே நடிக்கலை. கண்ணில் தண்ணி வந்துடும் அந்த காட்சிகளை இன்றைக்கும் பார்க்கும்போது கண்ணில் தண்ணி வந்துடும். அந்த சிறப்புமிக்க கேரக்டரில் சூர்யா நடிப்பதாகவும், திரௌபதியாக ஜான்வி கபூர் நம்ம ஸ்ரீதேவியினுடைய மக நடிக்கிறதாகவும் போட்டு ஒப்பந்தம் பண்ணியிருந்தாங்க. கிட்டத்தட்ட 350 கோடி பட்ஜெட் படம் அது.
15 கோடி ஏற்கனவே செலவாயிருச்சு. அந்த ஃபோட்டோ ஷூட் மற்ற இதெல்லாம் எடுத்த வகையில் செலவாயிருக்கு. ஆனால் என்ன காரணமோ தெரியல, அந்த படத்தை இப்போ ட்ராப் பண்ணிட்டாங்களாம். ரொம்ப வருத்தமாக இருக்குது. சூர்யாவும் ஜான்வி கபூரையும் சேரக்கூடிய அந்த படத்தை, அதுவும் கர்ணனா அவரும் திரௌபதியா அவரும் அப்படின்னு நடிக்கும்போது அந்த காட்சிகள் எல்லாம் வந்து ஏதாவது ஒரு இது இருக்கும். நல்ல அருமையான படம், ஒரு வாய்ப்பு. அது என்னன்னு தெரியல, கேன்சல் பண்ணிட்டாங்க, அதை ட்ராப் பண்ணிட்டாங்க. வருத்தமாக தான் இருக்குது. சரி, அடுத்து விஜய் அவர் இன்றைக்கி ஒரு விழா நடத்தியிருக்கிறாரு. மாவட்டங்களில் முதன்மை மாணவர்கள் +2 SSLC இதில் முதலிடம் பண்ணுற மாணவ மாணவிகளுக்கு சிறப்பு பரிசுகள் வழங்கி அவங்க அந்த வெற்றி மக்கள் தமிழக வெற்றி கழகம் சார்பில் சர்டிஃபிகேட் கொடுக்குற விழா இன்றைக்கி காலம்பரை நடந்தது. அந்த விழாவில் பேசினவர் அரசியலை பற்றி மாணவர்கள் தெரிஞ்சிருக்கணுங்கிறதோட நிப்பாட்டலை. அரசியலில் நல்ல தலைவர்கள் வேண்டும், நல்ல தலைவர்களை தேர்ந்தெடுங்கள், படித்த தலைவர்களை தேர்ந்தெடுங்கள் அப்படின்னு ஒரு இது சொல்லியிருக்காரு. இப்போ படித்த தலைவர்கள் தான் அரசியலுக்கு வரணும்னா நம்ம படிக்காத மேதை தலைவர் காமராஜர் வந்திருக்க முடியாது. இல்லை, ஒரு உதாரணத்தை சொல்கிறேன், அந்த மாதிரி தலைவர்கள் வருவதற்கும் வாய்ப்பு இல்லாமல் போகும். நாட்டுக்காக சர்வபரி தியாகம் செய்த தலைவர்கள்லாம் வராமல் போகும். அரசியல் மட்டுமில்ல, நிர்வாகத்திலையும் சிறந்தவர்கள் வர முடியாமல் போகும். படித்தவர்கள் எல்லாருமே சிறந்த நிர்வாகிகளாக இருக்க முடியாது. இங்கே வந்து கற்றுக்கிற மாதிரி இருக்கக்கூடாது. ஆக அவர் சொன்ன கருத்தில் ஒரு நல்ல கருத்து இருக்குது. அரசியலில் மாணவர்கள் தெரிஞ்சுக்கிறணும். அது மட்டும் இல்லை, இன்னொன்று என்ன சொல்கிறாருன்னா, விருப்ப பாடமாக அரசியலும் கற்றுக்கொள்ள வேணும்னு சொல்கிறார். உண்மை பொய் எது அப்படிங்கிறத ஆராய தெரிந்து கொள்ள வேண்டும். இப்படி ஆராய தெரிந்து கொண்டால் பொய் பிரச்சாரம் செய்யக்கூடிய தலைவர்களை, அரசியல் கட்சிகளை நீங்கள் தெரிந்து கொள்ள முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. உண்மைதான், நல்லது தான். ஆனால் இன்றைக்கி அரசியல் கட்சி தலைவர்கள்னு இருக்காங்கல்ல, அந்த தலைவர்களில் நம்ம எடப்பாடி பழனிசாமி எடுத்துக்கோங்க. அவர் எந்த அளவுக்கு படித்தவர்? கம்பராமாயணத்தை எழுதுறது யாருன்னா சேட்கிழார்னு சொல்கிறார். அவரை பற்றி நம்ம விஜய் என்ன கருதுகிறாரு? அடுத்து, நேற்று ஒரு மாதிரியும் நாளைக்கு ஒரு மாதிரியும் பேசக்கூடியவர் சீமான். நான் சாராயம் குடித்து வளர்ந்தவன், எனக்கு சேனப்பால் ஊற்றுனதே சாராயம் தான் அப்படின்னு சொல்லி, எனக்கு எந்த தொழிலும் வரலைன்னு சொன்னால் நான் கள்ள சாராயம் காய்ச்சுவேன்னு சொன்னவர் சீமான். பிரபாகரன் உலகத் தமிழர்களுடைய உன்னத தமிழன், ஒரே போராளி தலைவர், இனமான தலைவன், எல்லா புகழும் அவருக்கேங்கன்னா பிரபாகரனுக்குத்தான் பொருந்தும். அந்த தலைவரோடு நான் ஆமக்கறி சாப்பிட்டேன். எல்லாமே தவறாக பிழையாக சொன்னார், பொய்யாக சொன்னார்ங்கிறது சொல்கிறேன். அந்த தலைவரை பற்றி இவர் என்ன நினைக்கிறார்? சரி, அதை விட்டுருங்க. மற்ற தலைவர்களை பற்றிலாம் அவர் எந்த அளவுக்கு தெரிஞ்சு வச்சுருக்காருங்கிறத அவர் விஜய் நமக்கு தெளிவாக சொல்லணுங்கிறது என்னுடைய ஆசை. இப்போ ஒரு மலையாள உதவி டைரக்டர், இந்த பதிவை ஏற்கனவே லேசாக நான் சொல்லியிருந்தேன். கங்கனா ரணாவத்தும் மாதவனும் நடிக்கக்கூடிய ஒரு படத்தை ட்ரைடன் கே ரவி வந்து தயாரிக்க போகிறாருன்னு சொல்லியிருந்தேன். அந்த படத்தை அந்த கதை சொன்ன இயக்குனரே இயக்குவார். மலையாளத்தில் பெரிய அதாவது உதவி டைரக்டராக இருந்தவர் இப்போ உதவி டைரக்டர்லாம் சிறந்த டைரக்டராக வர்றாருங்கிறது எல்லாருக்குமே தெரியும். ஆக ஒரு புதியவருக்கு வாய்ப்பு கொடுக்க வேண்டும் என்ற ஒரு நல்ல எண்ணம் ட்ரைடன் கே ரவிக்கு இருந்தது. அவர் வந்து இந்த படத்தை அதாவது அவர் சொன்ன கதையை படமாக்குவதற்கு ஒப்புதல் தெரிவித்து அவருக்கு ஒரு கொஞ்சம் பணத்தை கொடுத்து கங்கனா ரணாவத்தையும் மாதவனையும் புக் பண்ணார். 2 பேருக்குமே எவ்வளவு பணம் கொடுக்கணுங்கிறது உங்களுக்கு தெரியும். அந்த அம்மா அரசியல் கட்சியை சார்ந்தது. அந்த அம்மாவை இவர் புக் பண்ணார். புக் பண்ணும்போது சில நிபந்தனைகளை அந்த அம்மா விதித்தாங்க. என்னன்னா, கேரவன் வந்து பாம்பேயிலேருந்து வரணும். ஏன்னா இங்கே கேரவன் இல்லையா சென்னையில்? சரி, அதுக்கும் ஒத்துக்கிட்டார். ஷூட்டிங் நடக்குது.
இப்போ அவரோட 15 பேர் வர்றாங்க. கங்கனா ரணாவத்தோட 15 பேர் வர்றாங்க. கூடவே ஆர்ம்டு போலீஸ். அவர் பிஜேபியினுடைய எம்பி. அவருக்கு த்ரெட்டன்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி அவருக்கு ஆயுதம் தாங்கிய பாதுகாப்பு போலீஸு அவங்களும் கூட வர்றாங்க. கிட்டத்தட்ட அவங்களுக்கே ஒரு நாளைக்கு 5 லட்சம் ரூபா செலவாகுது. இது தேவையா? அது மட்டும் இல்லை. இப்போ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த டைரக்டர்கிட்ட எடுத்துகிட்டு நீங்கள் விஜய் ஏஎல் விஜயை நீங்கள் போடணும், ஏன்னா அவருக்கும் எனக்கு தான் செட் ஆகும் அப்படின்னு சொன்னாங்க. சரின்னு ஏஎல் விஜயும் போட்டாச்சு. ஏன்னா ஏஎல் விஜய் இந்த அம்மா தலைவின்னு ஒரு படம் ஜெயலலிதா பயோகிராஃபி எடுத்தாங்களே, அதை நடித்தவங்க. சரி, டைரக்டருக்கும் நடிகைக்கும் ஒத்து போச்சு அப்படின்னு சொல்லி இது பண்ணாங்க. இப்போது இந்த செலவினங்கள் இதெல்லாம் பார்த்தா கங்கனா ரணாவத்தை வச்சு ஒரு படம் எடுத்து அது திரையிட்டால் வியாபார ரீதியாக வசூலாகுமா அப்படிங்கிறதையும் பார்க்கணும். வியாபார ரீதியாக விற்பனையாகுமா அப்படிங்கிற அதையும் பார்க்கணும். ஏன்னா ஹீரோ மாதவன். அவர் மாதவனுக்கு இங்கே என்ன மார்க்கெட் இருக்குது? இப்போதைய மார்க்கெட் என்ன? இப்போ மாதவன் படம்னாலே கிட்டத்தட்ட நம்ம ரேஞ்சு என்ன இருக்குது? ஒரு சாதாரண காமெடி நடிகருக்கு இருக்கக்கூடிய இது கூட வராது. இப்போ வடிவேலு வச்சுக்கோங்க. வடிவேலு எடுத்த படமே, இப்போ வடிவேலு நடிக்கிற படமே எடுத்தால் கூட வியாபார ரீதியில் அது வெற்றி ஆகுமாங்கிற ஒரு சந்தேகக்குடி இருக்கும்போது மாதவனையும் கங்கனா ரணாவத்தையும் வச்சு படம் எடுத்தால் வியாபாரம் ஆகுமா? யோசிங்க. இப்போ அந்த சிக்கலில் ட்ரைடன்ட் கே ரவி இருக்கார். என்ன ஆக போதோ அந்த படம் தெரியல. பார்க்கலாம். நன்றி. மீண்டும் சந்திப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.